எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை என்பவற்றை இலக்காக கொண்டு கற்று வருகிற மாணவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கும் நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு பொது விவேகம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நேற்று கலந்துரையாடிய ஒரு வினாவில் இருந்து அதே நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட வேறு சில வினாக்களை நாங்கள் இன்றைக்கு முதலாவது விடயமாக கலந்துரையாடு. நேற்று நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் 4 மணியொலிகளை எழுப்புவதற்கு 3 வினாடிகள் செலவாகிறது என்றால் இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதில் கேட்டிருந்தார்கள் 8 மணியொலிகள் என்று சொல்லி. இப்ப 4 மணியொலிகளை எழுப்புவதற்கு 3 வினாடிகள் செல்கிறது என்றால் 8 மணியொலிகளை எழுப்புவதற்கு செலவாகிற நேரம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இப்போ அதில் கணிப்பீடு செய்கிற நேரத்தில் எப்படி பார்க்கறது ரெண்டு பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தேன். இப்போ முதலாவதாக ஒரு மணி ஒலிக்கிறது என்று வச்சுக்கொண்டால் இதுதான் எங்களோட ஆரம்ப புள்ளி. இந்த இடத்துல மணி ஒலிக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு மணி ஒலி ஒன்று எழும்புது, அடுத்த மணி ஒலி ஒன்று எழுப்பப்படுது, அடுத்த மணி ஒலி ஒன்று எழுப்பப்படுது. இது இறுதி புள்ளி. இப்போ இந்த மணியொலிகளுக்கு இடையிலான நேரத்தை கணிப்பிடுகிற நேரத்தில் 4 மணியொலிகள் என்று வருகிற போது 3 இடைவெளிகள் வருது. 3 இடைவெளிகள் இதில் நாங்கள் கற்றோம். இப்போ இந்த 3 இடைவெளிகளையும் எடுத்து வச்சு கொண்டு தான் நாங்கள் பார்க்குறோம். 4 மணியொலிகளுக்கு இடையில 3 இடைவெளி. 3 இடைவெளி என்பது 3 வினாடிகள். ஆகவே இதில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம் 8 மணியொலிகள் எழுப்பப்படுகிறது என்றால் 7 இடைவெளிகள் வரும். இதே போல நாங்கள் 8 மணியொலிகளை குறிப்பாத்து கொண்டிருக்க கூடாது, இனி எங்களுக்கு விளங்க வரும். இப்போ 8 மணியொலிகள் என்றால் அதுக்கு 7 வினாடிகள் என்று பார்த்திருந்தோம். இப்போ இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் சில கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். சில வேளைகளில் ஒரு வேலி அல்லது ஒரு வீதி என்பதாக எடுத்துக்கொண்டு 140 மீட்டர் நீளமான வீதியில் 10 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு கம்பம் நாட்ட வேண்டி இருக்கிறது. 140 மீட்டர் நீளமான வீதியில 10 மீட்டருக்கு ஒரு அலங்கார கம்பம் நாட்ட வேண்டி இருக்கிறது. எத்தனை கம்பங்கள் தேவைப்படும் என்று கேட்பார்கள். சில வேளைகளில் இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் பெருப்பிச்சு ஒரு அலங்கார கம்பத்துக்கு 1200 ரூபாய் வாடகை என்றால் மொத்தமாக செலுத்த வேண்டிய வாடகை என்ன என்று கேட்பார். அல்ல 1000 ரூபாய் வாடகை என்றால் இன்னும் கொஞ்சம் பேரை நீங்கள் கூட செய்ய வேண்டி இருக்கும். அப்ப வீதியினுடைய நீளம் 140 மீட்டர். என்ன பிள்ளைகள் விளங்குது? 140 மீட்டர். 10 மீட்டருக்கு ஒரு கம்பம் நட வேணும் என்றால் எத்தனை கம்பங்கள் தேவை? சரி, பதில் சொல்ல. 14 கம்பங்கள் தேவைப்படும். வேற விடைகள்? அபிதா தவிர வேற யாராவது விடைகள்? 15 கம்பம் வேணும் சார். 15 கம்பம் தேவைப்படுமா? சுஜாந்த், ஏனோட 15? சார் தொடக்கத்துல இருந்து முடிவு வேற தானே சார்? ஒன்று ஃபர்ஸ்ட்ல 14 இடைவெளி வருகிறது. 14 இடைவெளி வருது. இப்ப நாங்க பார்த்தோம் தானே, 3 இடைவெளிக்கு 4 மணியொலி இருப்பது போல 14 இடைவெளியாக இருந்தால் நிச்சயமா 15 கம்பம் இருக்க விளங்குதா? இப்ப உதாரணத்துக்கு 50 மீட்டர் என்று வெப்பமே, இதுல 0 பிள்ளைகள் 50 மீட்டர் கணக்கு பண்ணுவோம். அடுத்தது 10, 20, 30, 40, 50. எத்தனை கம்பம் வருதுன்னு பாருங்க. இடைவெளிகள் 5 தான் வருது. 50 மீட்டர் என்றால் 5 இடைவெளி தான் வருது. சரியா? 5 இடைவெளி வருது. ஆனால் கம்பங்கள் எத்தனை தேவைப்படுது? 6 கம்பம். விளங்குதுதானே? 6 கம்பம் தேவைப்படுது. அப்ப அதுபோல 140 மீட்டர் என்றால் நாங்கள் 10 10 பிரிக்க 14 இடைவெளி வரும். 14 இடைவெளி வந்தால் கம்பம் எத்தனை தேவைப்படும்?
ஒன்று தேவை. ஏன்னா ஒன்று தேவை. நீங்கள் 10, 20, 30, 40, 50 140 வரைக்கும் 14 தேவை ஒவ்வொரு 10க்கும். ஆரம்பத்துல 0க்கும் ஒன்று தேவைப்படும். விளங்குதா சொல்ற பிள்ளைகள்? இப்ப ஒரு நேர் வீதி வழியாக இந்த கம்பத்தை நாட்டுகிற மாதிரி இப்படியான கேள்வி வரைக்குள்ள இந்த விடயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். திரும்ப அது வேற மாதிரி வந்த நீங்க சொன்ன மாதிரி வரையில என்று சொல்லக்கூடாது. நான் சொல்லி தருகிறது சில வகையான நுட்பம். அதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு அதை பிரயோகிக்க தெரிய வேணும். நாங்க கதைக்கிற விஷயத்த பிரயோகிக்கிற மாதிரி இருக்க வேணும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், 300 மீட்டர் நீளமான வீதியில 300 மீட்டர் நீளமான வீதியில் 5 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு பொருத்தப்படுது. எவ்வளவு நீளம் சொன்னாங்க? 300 மீட்டர் நீளமான வீதியில 5 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு பொருத்தப்படுது. அப்ப 10 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு பொருத்தப்படுது. எத்தனை விளக்குகள் பொருத்த வேண்டி இருக்கும்? எத்தனை விளக்குகள் பொருத்த வேண்டி இருக்கும்? 29. மயூரன் சொல்லுங்க. 29. 29 விளக்குகள் பொருத்த வேண்டியிருக்கும். 300 மீட்டர் நீளமான வீதியில 10 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு பொருத்துகிறோம். இங்கு எத்தனை விளக்குகள் பொருத்த வேண்டி இருக்கும்? 31 விளக்குகள் பொருத்த வேண்டி இருக்கும். ஏனென்றால் இங்க எத்தனை இடைவெளி வரப்போகுது? 300 மீட்டரை 10ஆல பிரிக்கிற போது 30 இடைவெளிகள் வரும். அது இடைவெளி வர முடியும். அப்போ எத்தனை கம்பம் தேவைப்படும்? அல்ல எத்தனை விளக்கு பொருத்த வேண்டும்? 31 கம்பம் தேவை. 31 விளக்கு பொருத்த வேண்டி இருக்கும். இப்ப நீங்கள் 50 மீட்டர் வச்சு பாருங்க. முதலாவதுல ஒன்று பொருத்திட்டோம். 10, சரியா, 20, 30, 40, 50. நாங்கள் 300க்கும் கறி கொண்டு வந்தோம்னா பெரிய வேலையாகும். இப்ப பாருங்க, 50 மீட்டருக்கு 50 மீட்டர்னா 5 இடைவெளி தான் வருது. என்ன பாருங்க, 5 இடைவெளி தானே வருது. 1, 2, 3, 4, 5 5 இடைவெளி வருகிறது. ஆனா எத்தனை விளக்குகள் பொருத்தி இருக்கிறோம்? எத்தனை விளக்கு பொருத்தி? சரிதானே? சரி, இதுவே 300 மீட்டர் வட்ட வடிவமான மைதானம் என்று வச்சுக்கோ. 300 மீட்டர் வட்ட வடிவமான மைதானம் எத்தனை விளக்குகள் பொருத்த வேண்டி இருக்கு? 10 மீட்டருக்கு ஒரு விளக்க பொருத்துறோம். எத்தனை விளக்குகளை பொருத்த வேண்டி இருக்கு? வட்ட வடிவமான அல்லது நீள்வட்ட வடிவமான மைதானமாக இருக்குது என்று வச்சுக்கோ. எத்தனை விளக்குகளை பொருத்துவீங்க? 29 விளக்குகள். 29 விளக்கா பொருத்துவீங்க. 50க்கு கீறி பார்ப்போமா? வசதி நாங்கள் 50க்கு கீறி பார்ப்போம். இதுல தொடங்குறோம், 0த்துல தொடங்குறோம். என்ன 10, 20, 30, 40, 50 எங்க வரும்? 50வது எங்க வரும்? இது அந்த 0க்கும் 50க்கும் பொதுவாக ஒன்றுதான் வரப்போகுது. அதுல போய் 2 விளக்கு பொருத்த மாட்டோம் தானே. அப்போ இந்த முடிவிடங்கள் சந்திக்கிற நேரத்திலே ஒன்று எக்ஸ்ட்ரா வராத பிள்ளைகள். இடைவெளி சமனா வந்தாலும் முடிவிடங்கள் சந்திக்காமல் ஒரு நீளப்பாட்டில பொருத்த வேண்டும் இருந்தால் 50 என்றால் எத்தனை இடைவெளி என்று பார்த்து ஒன்று கூட வரும். முடிவிடங்கள் சந்திக்காத போது. முடிவிடங்கள் சந்திக்குமாக இருந்தால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வராது. ஏன்? தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியும் ஒரே புள்ளியாக இருப்பதால அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று தேவையில்லை. நீங்கள் சில பேர் ஒன்றை குறைச்சி சொல்ல பாக்குறீங்க. ஏன்னு எனக்கு விளங்க இல்லை இந்த காட்டு. சரிதானே? இப்ப பாருங்க, 50 மீட்டருக்கு நாங்கள் சுத்தி நட்டுக்கொண்டு வரையக்குள்ள 5ஓட சரி. ஏன்? தொடக்க புள்ளியும் 50வது இறுதி புள்ளியும் ஒரே இடத்துல இருக்க போகுது. ஆனால் 50 மீட்டர் நீளத்துக்கு நடுகிற போது தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியும் 2 புள்ளிகளாக இருக்கு.
அப்ப ஒன்று கூட. இது நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகளுக்கு? நான் பேசுறது விளங்குதாடா உங்களுக்கு? ஆம் சார். சரி. ஆம் சார். இதுவே இப்ப காணியாக சொல்லுவார்கள் என்றால் 300 மீட்டர் சுற்றளவு உள்ள காணி ஒன்றுக்கு, செவ்வக வடிவமான காணி ஒன்றுக்கு என்று சொல்லுவார்களாக இருந்தா வட்டத்துக்கும் செவ்வகத்துக்கும் வேறுபாடு இல்லை. சரிதானே? 300 மீட்டர் என்று சொல்லி சொன்னால் தொடக்க புள்ளி ஒன்று இருக்கும், அதுக்கு கட்டாயம். அதுக்கு ஒரு தொடக்க புள்ளி இருக்க போகுது. அந்த தொடக்க புள்ளியில இருந்து 10 10 10 நட்டு கொண்டு போகிற போது திருப்பி வந்து 0ம் 300ம் ஒரே புள்ளியாகத்தான் இருக்கும். ஆகவே 30 கம்பங்கள் போதுமானதாக இருக்கும். 30 கம்பங்கள் இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது புரியுதா? இப்ப உங்களுக்கு முடிவிடங்கள் சந்திக்கிற நேரத்துல எத்தனை இடைவெளி வருமோ அவ்வளவுதான் கம்பம் வரும். இதை கம்பத்தை நீங்கள் லைட்டாக எடுக்கலாம், வேறு என்னவுமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, முடிவிடங்கள் சந்திக்காத போது அந்த இடைவெளிகளின் எண்ணிக்கையை விட ஒன்று அதிகமாக இருக்கும். முடிவிடங்கள் சந்திக்கிற போது, முடிவிடங்கள் சந்திக்கிற நேரத்தில் அந்த ஒன்று அதிகமாக இருக்கிற தேவைப்பாடு வரா. விளங்குதான் நான் சொல்லுகிறது? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்வீங்க தானே? இனி திருப்பி படிக்கிறதுக்கு காலம் பெறாது உங்களுக்கு. நான் நிறைய விஷயங்கள் புதுசா படிக்க வேண்டி இருக்கு. சரியா? இப்படியானதை குறித்து வச்சுக்கொள்ள வேணும். வராதாக்கள் வீடியோவை பார்க்கட்டும், ஒன்றும் செய்யல. நாங்கள் வகுப்பில் கேளுங்க சார். அந்த நம்ம இதுக்கு முந்தி பார்த்த கேள்வி, அந்த இப்போ 300 மீட்டர் நீளமான பாதையில வந்து 10 மீட்டருக்கு ஒரு தடவை மின்கம்பம் இந்த லைட் போடுறாங்க தானே சார்? அதுல இப்ப இடைவெளி 30 வந்து 31 இப்ப லைட் என்ன படியால சார்? இப்ப ஃபர்ஸ்டுக்கும் கடைசிக்கும் போட கம்பு வேண்ட ஓகே. இப்ப லைட் என்ன சார்? இப்ப இந்த கேள்வி ஃபைனல்ல கேட்பாங்கன்னு சொன்னா இந்த முன்னுக்கு நம்ம லைட் போட வேணுமா? சரி, போடாம 29 கொடுக்கலாம். போடாவிட்டீங்கன்னா 290 மீட்டருக்கு தான் லைட் போடுவீங்க நீங்க. இந்த லைட்ல வெளிச்சம் இப்ப எத்தனை லைட் தேவை? அதான் வெளிச்சம் நீங்கள் தொடக்கத்துல லைட்டை போடாம விட்டால், முதலாவது லைட்டை நீங்க போடாம விடுவீங்களாக இருந்தால் நீங்கள் 300 மீட்டருக்கு லைட் போடல, 290 மீட்டருக்கு தான் போடுறீங்க. இப்ப நாங்க இருக்கிறேன் 50 மீட்டருக்கு லைட் போடுங்க, இது 0, இது 50. 50 மீட்டர் தூரத்துக்கு லைட் பூட்ட வேணும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? முதலாவது இந்த பகுதியில போடாம 10 மீட்டர்ல ஒரு லைட்டை போட்டுறீங்க. இதுல 10வது மீட்டர்ல ஒன்றை போட்டுறீங்க, 20வது மீட்டர்ல ஒன்றை போட்டுறீங்க, 30வது மீட்டர்ல ஒன்றை போட்டுறீங்க, 40வது மீட்டர்லயும் ஒன்றை போட்டுறீங்க. 50வதுக்கு போட இல்லைன்னு சொன்னீங்களா, போடுறோம்னு சொன்னீங்களா? இப்ப அந்த 4வது லைட்ல வெளிச்சம் வந்து 50க்கு போகும் தானே? அப்ப 50க்கு தேவையில்லை போகும். சரி, நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இப்ப லைட் பூட்டி இருக்கிறீங்க? இப்ப நான் 40க்கு போட்டீங்க. நான் வேற ஒரு கலருக்கு மாத்திரன் தம்பி, கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க லைட் போட இல்லை, இந்த இடத்துல லைட் போட இல்லை. இப்ப ஒருவர் கேட்டால் நீங்கள் எத்தனை மீட்டர் தூரத்துக்கு லைட்டை பூட்டி இருக்கிறீங்க? 40 மீட்டர். நீங்க லைட் பூட்டினது 30 மீட்டருக்கு தான் பூட்டி இருக்கிறீங்க. சொல்லுங்கதா? இப்ப உங்களுக்கு கேட்டது 50 மீட்டருக்கு லைட் பூட்டணும். 50 மீட்டருக்கு லைட் பூட்ட வேணுமாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இங்கேயும் லைட் பூட்ட வேணும், இங்கே லைட் பூட்டணும். இப்ப பூட்டினாதான் நீங்கள் 50 மீட்டர் தூரத்துக்கு லைட் பூட்டி இருக்கிறீங்க. 50 மீட்டர் தூண் நடுகிறதுனாலும் இதேதான். முன்னுக்கோ பின்னுக்கோ நீங்கள் தூணை நடாம விடுவீங்கன்னா 10 மீட்டர் குறைச்சிடுவீங்க. நல்ல கேள்வி இது. பல பேர்கிட்ட சில வேளை இருந்திருக்கலாம், அல்லது பிறகு யோசிக்கலாம். நீங்க முன்கூட்டி யோசிக்கிறது பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி கேட்கறதுக்கு யாரும் பிள்ளைகள் அச்சப்பட தேவையில்லை. சரிதானே? ஐயோ நம்மளோட கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி, இதுல கௌரவம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் தெரியாம தானே படிக்க வந்திருக்கிறோம். சரியோ? நன்றி தம்பி, அது நல்லது. விளங்குச்சா? உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதா? சரி, இப்ப நான் இன்னொரு விடயம் சொல்லுகிறேன். ஒரு செவ்வக வடிவமான காணி இருக்குது, ஒரு செவ்வக வடிவமான காணி கொண்டு இருக்குது. இப்படி சரியா?
இதுல நீள பக்கத்துக்கு 20 தூண்களும் அகலவாக்கில் 15 தூண்களும் பூட்டப்பட்டிருக்கு. அகலவாக்கில் 15 தூண்களும் பூட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த காணியை சுற்றி எத்தனை தூண்கள் நிறுத்தப்பட்டுள்ளது? நீள வாக்குல 20, அகல வாக்குல 15. இந்த காணியை சுற்றி தூண்கள் நடப்பட்டுள்ளது. என்னுடைய கேள்வி, இந்த காணியை சுற்றி நடப்பட்டுள்ள தூண்களின் எண்ணிக்கை யாது? சரி, எனக்கு சுஜாந்த் ஒரு வீடியோ ஒன்று ரகசியமாக அனுப்பியிருக்கிறார். நான் அதில் சரி பிள்ளையை நான் பிறகு சொல்லுகிறேன் பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க, வேற யார் கேட்கிறார்களான்னு சொல்ல வேணும் இல்லை, நீங்களாகவே கதைக்கலாம். ஏன்னா நானாக கேள்வி கேட்டு அவங்க சொல்லாம இருந்து அவங்களை விரட்டி விட்டு அப்படி எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது தானே. எல்லாரும் பிள்ளைகள் தானே. 66 சார். 66. ஏன் 66? ஏனென்று சொன்னா சார், இந்த 4 தூண் 4 மூலைக்கும் ஒரு தூண் வராது சார். ஒரு தூண் வராதா? புடுங்கி விட்டுருவீங்களா? அப்படியா? இப்ப இதுல இருந்து தொடங்குறோம்பா, சரியா? இங்க வரைக்கும் போறோம். 20வது தூண் இந்த மூலையில நடப்பட்டிருக்கு. 20வது தூண் இந்த மூலையில நடப்பட்டு இருக்குது. அடுத்த தடவை இங்க வருகிற 15 தூண், உண்மையில 15 தூண் நடப்பட்டிருக்காது. ஏனென்றால் இதுல இருக்கிற இந்த தூண் தான் 15லையும் ஒரு தூணாக வருது. 15லையும் ஒரு தூணாக வருது, சரிதானே? அப்போ இந்த பக்கத்துல நடப்பட்டிருக்கக்கூடிய 20 தூண்கள்ல இங்க இருக்கிற 20வது தூண் அந்த 15ல் இறுதி தூணாக இருக்கும். ஆகவே இந்த பக்கத்துக்கு 13 தான் நடப்பட்டிருக்கும். அந்த மேல 20 கீழே 20 என்று எடுத்தீங்க என்றால், அந்த மேல இருக்கக்கூடிய இறுதியாக நான் வட்டம் போட்டு காட்டின 20வது தூணும் கீழே வட்டம் போட்டு காட்டின 20வது தூணும் இந்த 15ல அடக்கம். புரியுதா சொல்றது? அதுபோல இந்த பக்கத்திலையும் அதே தான் இருக்கும். இந்த மூலையில இருக்கிற தூண் அந்த 20க்குள்ள சேர்த்து போட்டீங்கள் என்றால், இங்க இந்த மூலையில இருக்கிற தூணையும் அந்த 20க்குள்ள சேர்த்து போட்டீங்கன்னா இந்த பகுதிக்குள்ள இப்ப 13 தூண்கள் தான் இருக்க போகுது, சரியா? அப்போ பார்க்குற நேரம் 20 20 40, 13 13 26, 56 தூண்கள் தான் வரும். இதுக்கு இலகுவான நுட்பம் என்னென்றால், எத்தனை மூலைகள் வருகிறதோ அதை கூட்டுத்தொகையிலேருந்து கழிச்சு விடும். ஏனென்றா அவை டூப்ளிகேட்டா அந்த மூலைகள்ல இருப்பது இரட்டை எண்ணலுக்கு வந்து சேர்ந்து. அப்ப 20 15 35, 35 35 70, 70லேருந்து 4 கழிச்சால் 66. விளங்குதா சொல்ற பிள்ளைகளுக்கு? நீள பக்கம் ஒரு பக்கம் 20 மற்ற பக்கமும் 20 இருக்கும். அகல பக்கம் ஒரு பக்கம் 15 மற்ற பக்கமும் 15 இருக்கும். அப்ப அதை சேர்த்து நீங்க வளமை போலியே கூட்டலாம். அகல பக்கத்துல 15 15 30, நீள பக்கத்துல 20 20 40, 40 30 70. இங்க எத்தனை மூலைகள் இருக்குது? 4 சார். 4. 4 கழிச்சு விட 66. இப்படி எல்லாம் கீறி விளங்கப்படுத்துறது ஏன் என்பதற்கான காரணத்தை நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக, சரிதானே? சில வேளையில இத உங்களுக்கு முக்கோணமாகவும் தரலாம். இப்படி சமபக்க முக்கோண வடிவத்தில் அமைந்த ஏதாவது ஒரு காணிவல் திடல், ஒரு பக்கத்துல 20 அலங்கார விளக்குகள் என்ற வீதத்தில் பொருத்தப்பட்டிருக்குது. ஒரு பக்கத்துல 20 அலங்கார விளக்குகள் என்பதாக பொருத்தப்பட்டிருக்கிறது. 57 என்றால் 57, சரியா? 57. சில வேளையில இப்படி 20 அலங்கார விளக்குகள் என்று சொல்லி தராமல் பிள்ளைகள் இதனுடைய ஒரு பக்க நீளம் 200 என்று சொல்லி தாரார்கள். ஒரு பக்க நீளம் 200 மீட்டர் என்று சொல்லி தருகிறார். அப்போ சமபக்கம், சரிதானே?
அப்போ 10 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு பொருத்தப்படுகிறது. எத்தனை அலங்கார விளக்கு பொருத்தப்பட்டிருக்கும்? 57 20. எத்தனை அலங்கார விளக்கு பொருத்தப்பட்டிருக்கும்? ஒன்றுக்கு 200 மீட்டர், 3 பக்கமும் 200 200 இருக்கு. 57 சார். 57 தான். 57 சார். 57. ஏன் 200 ஒரு பக்கத்துக்கு 10 படி 20 சார். 20 வரும். 20 வரும்? அப்படி வரும் 20. சார், என்னண்டா ஒரு பக்கம் 200 மீட்டர், அப்ப முக்கோணிக்கு 3 பக்கமும் 200 3ஆல பிரிக்கணும் 600, அப்ப 600 மீட்டர் இருக்க போகுது. அப்ப 10 மீட்டரா பிரிச்சு 3 பக்கம் முக்கோணிக்கு வந்து 30 கழிச்சுட்டு 600ல இருந்து 570. அப்ப ஆகவே ஏன் 500 இடைவெளிகள் எனக்கு ஏன் 570 வருது உதயன்? இந்த 570 ஏன் வருது என்று முக்கோணிக்கு 3 சார். அந்த 3 பக்கம் தானே சார் அந்த முக்கோணிக்கு அந்த 3 ஒரே இது. சரி, இப்ப ஒரு பக்கத்துக்கு எத்தனை லைட் வேணும் உங்களுக்கு? பக்கம் சார் 200 மீட்டர். ஒரு 3 பக்கம் பக்கம் வந்து 600. இப்ப என்னுடைய கேள்வி, ஒரு பக்கத்துக்கு எத்தனை லைட் வேணும்? 10 மீட்டரை கொண்டு பொறுத்துறீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு எத்தனை லைட் வேணும்? 20 லைட். 20 சார். கன்ஃபார்மா 20 ஆரணி? ஓம் சார். ஏன்? அபிதா? 19 சார். சந்தியா சொல்லுங்க, எத்தனை லைட் வேணும்? 19 சார். 19? 21 சார். யார் சொன்னது? 21 யார்? அபிதாவா சொன்னது? ஓம் சார். அடே, 200 மீட்டர் என்றால் 20 இடைவெளியடா. 20 இடைவெளி என்றால் எத்தனை வேணும்? 21 வேணும். 21 சார். 21 வேணும். இப்போ நான் கொஞ்சம் கவனிங்க, சரியா? இதுக்கு இப்படி பார்க்க வேணுமா? 21 வேணும், 3 பக்கத்துக்கும் 21 படி 63 வேணும், அதுல இருந்து 3 கழிக்க வேணும், இதுக்கு பார்க்க வேணுமா? அடே, இது முடிவிடங்கள் சந்திக்கிற கணக்கல்ல, பழைய டெக்னிக்கல்ல. இது மொத்தம் 600 மீட்டர்டாப்பா, சுற்றி வர சுற்றளவு 600 மீட்டர், 60 இடைவெளி வரும். இங்க முடிவிடங்கள் சந்திப்பதனால 60 போஸ்ட் போதும். இப்ப நான் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டு கேட்ட உடனே பழச மறந்து போறீங்களே நீங்கள். நாங்கள் முதல் பார்த்தோம்டா, இப்ப வட்டம் 50 மீட்டர் சுற்றளவான வட்டம் ஒன்றுக்கு 10 மீட்டருக்கு போஸ்ட் போடுறேன்டா, எத்தனை போஸ்ட் வேணுமென்று பார்த்தோமே. விளங்குதா சொல்றது? முதல் ஒரு கதை ஒன்று பார்த்தோம்டா தம்பி, 50 மீட்டர் சுற்றளவுள்ள வட்டம் ஒன்றுக்கு தூண் நடப்புறம் 10 மீட்டருக்கு உண்டு. அப்போ இது 0, பிறகு 10, 20, 30, 40, திருப்பி 50 இங்க வருமென்று பார்த்தோம் தானே. அதே தானே இந்த கணக்கு. இதுக்கேன் பிறகு நீங்கள் இப்ப 3 பக்கத்தையும் கூட்டி இப்ப இந்த 3 கழிச்சு எல்லாம் யோசிக்கிறீங்க? தூரம் தந்தால் அப்படி நாங்க யோசிக்க தேவையில்லை. அது அவரா சொன்னால் ஒரு பக்கத்துக்கு 21 தூண் நடப்பட்டிருக்குது என்று சொல்லி தந்தால்தான் நாங்கள் இந்த 21 21 21 3ஐயும் கூட்டி போட்டு 3 புள்ளி சந்திக்கிறதால 3 கழிக்கிறோம். 63ல 3 கழிச்சு 60 என்று காண்றோம். இது தேவையில்லாம நினைச்சு சுமக்கிற வேலையில பாக்குறோம். நாங்கள் ஈரமாக்குற பாரம் காணாதண்டு ஈரம் பண்றோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இது 200 மீட்டர் என்றா எங்களுக்கு தெரியும், மொத்த சுற்றளவு 600 மீட்டர். எத்தனை இடைவெளி வரும்? 600 மீட்டர் என்றா எத்தனை இடைவெளி வரும்? 60 இடைவெளி. 60 இடைவெளி வரும். ஒரு போஸ்ட் இங்க கூட தேவைப்படுமோ? இல்ல சார். ஏன் இல்ல? முடிவிடம் ஆரம்பம் முடிவுற வழியா முடிவிடம் சந்திக்குது, சரிதானே? அவன் இதை வெவ்வேறு வடிவத்துல உன்னோட கேள்வி கேட்பான் தம்பி. ஐங்கோணி வடிவத்துல இருக்குது, அறுகோணி வடிவத்துல இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவான். ஐங்கோணி வடிவ காணி ஒன்றின் சுற்றளவு 720 அல்லது சீரான ஐங்கோணி என்று சொல்லி போட்டு ஒரு கணக்கு ஒன்று தருவான்.
சரிதானே, 550 மீட்டர் அல்லது 55 மீட்டர் என்று தருவான். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சுத்தி அளந்து போட்டு இடைவெளியால பிரிச்சு விடுறதுதான். அறுகோணி என்று வச்சுக்கொள்வோம். இது ஐங்கோணி இல்லை, சரி, அறுகோணி. சரியா, அறுகோணியாக இந்த காணியை தந்திருக்கிறார். இப்போ அறுகோணி என்ற உடனே நீ என்ன செய்யணும்? 55 6ஆல பெருக்கணும். 6×5 30, 3 மிச்சம் 330 மீட்டர். 10 மீட்டருக்கு ஒரு தூண் நடப்போறாய், 10ஆல பிரிக்கிறாய், 33 இடைவெளி, 33 தூண் போதும். பேருந்து 55 5 தூணில் வரப்போகுது. எங்க பேருந்து மூலையில நடுகிறது? அந்த கதையெல்லாம் உனக்கு தேவையில்லை. எங்க உனக்கு கேட்டதோ மூலையில நட சொல்லி சுத்தி தூண் நட சொல்லி சொன்னது. 10 மீட்டருக்கு ஒரு தூண் நட்டு விடு என்று சொல்லு. அப்ப இங்க 200 மீட்டர் துல்லியமாக நடுபடும். 5 மீட்டர் ரெண்டா சொல்லணும், இந்த 55 மீட்டர் சொல்ல 5×5 நட சொல்லியும் கேட்பான். இப்ப ஒரு டெக்னிக்கை படிச்ச உடனே அதை எங்க பிரயோகிக்கிறன்றது தெரிய வேணுமല്ലോ எங்களுக்கு. நான் முதல் அழகா அந்த பகுதியெல்லாம் சொல்லி தந்துட்டு, நீளத்துக்கு நடுகிறேன்டா இப்படி வரும், முடிவிடங்கள் சந்திக்கிறதுண்டா இப்படி வரும் என்று சொல்லி போட்டு இன்னொரு புது விஷயத்தை சொல்லி போட்டு பழைய விஷயத்துக்கு போக நீங்கள் இப்ப இந்த புது மெதட்லான பல யோசிக்கிறீங்க. அப்ப இனி அந்த பிள்ளைய செய்யக்கூடாது. அதுக்காக தான் இதை கேட்டு நான் திருப்பியா. சரியா, அளவு திறந்தால் அங்கட பழைய வேலை தான். அந்த சுற்றளவை பார்த்துட்டு இடைவெளி எத்தனைன்னு பார்த்துட்டு அந்த இடைவெளியின் எண்ணிக்கைக்கு தூண் வரும். சில வேளை தூண்களின் எண்ணிக்கையை தருவானாக இருந்தால், சில வேளை அவர் ஒரு தூண்களின் எண்ணிக்கையை தருவார். நான் கீறுறது அறுகோணி மாதிரி வராது, கொஞ்சம் வடிவில்லாம வேற, நீங்க அறுகோணி என்று நினைச்சு கொள்ளும். சரிதானே, இங்க ஒரு பக்கத்துக்கு 7 தூண்கள் நடப்பட்டிருக்கு. ஒரு பக்கத்துக்கு 7 தூண். அப்ப அறுகோணி வடிவத்துல சீரான அறுகோணி வடிவ அலங்கார மைதானம் ஒன்றில் ஒரு பக்கத்திற்கு 7 அலங்கார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு. எத்தனை விளக்குகள் மொத்தமாக பொருத்தப்பட்டிருக்கு? ஜெயராஜ் சொல்லுங்க. சார், ஒரு பக்கத்துக்கு 7 விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு. 42 சார். 42. 42. ஏன் 42? ஒரு பக்கத்துக்கு 6 விளக்குகள் தர 6. 6. சமன் 42. 42. சரியா விட ஓம்ஸ். பாத்தியா, இப்ப ஒன்று சொல்லி தந்த உடனே கழிக்கணும் சார். 36 சார். திடீரென்னு என்ன மறந்து போறீங்க? இதுல எத்தனை மூலைகள் இருக்குது? 6. 6 இருக்கு. 6 மூலைகள் இருக்கிறபடியால நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதுல கழிக்கணும் சார். 6 கழிக்க வேணும். அது ஒரு சொல்ல இல்லையே, டக்கண்டு பேருக்கு 42 இருக்கு. சார் அப்படியே நாங்க முக்கோணத்துக்கு கழிக்கிறேன். விளங்கல. அப்படியே நாங்க முக்கோணம் செய்ய மூண்டக்கல் முக்கோணத்துக்கு 3 கழிக்காம யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? முக்கோணத்துக்கு இந்த பக்கத்துக்கு 11 நட்டு இருக்குது, இந்த பக்கத்துக்கு 11 நட்டு இருக்குது, இந்த பக்கத்துக்கு 11 இல்ல 21 நட்டு இருக்குன்னு சொன்ன. சரியா, 11 இல்ல 21 நட்டு இருக்குது. 200 மீட்டர் என்கிறபடியால் 21 நடப்பட்டிருக்கும். 20 நடப்பட்டிருக்காது. 200 மீட்டர் அல்ல தூரம். அதுக்கு ஒரு பக்கம் 200 மீட்டர் என்று சொன்னேன். 200 மீட்டர் என்றால் எத்தனை இடைவெளி வரும்? 21. எத்தனை இடைவெளி? 20 இடைவெளி வரும். 21 கம்பம் வரும். அப்ப 3 பக்கத்துக்கும் சேர்த்து 63 கூட்டி போட்டு 3 கழிச்சு 60 வரும். நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் அப்படி பார்க்க தேவையில்லை. தூண் தந்தால் மட்டும்தான், தூண்களின் எண்ணிக்கை தந்தால் மட்டும்தான் இந்த 3ஐயும் கூட்டி போட்டு எத்தனை மூளை வருகுதோ அதை கழிச்சு பார்க்கிற மெதட்டுக்கு போகணும். அவர் அங்க தூண்களின் எண்ணிக்கை தரையில 200 மீட்டர் என்று மட்டும்தான் தந்திருக்கிறார். 200 மீட்டர் என்று தந்திருக்கிறபடியால நீங்கள் இப்படி தூண்களை கணக்கு பண்ணி சேர்த்து கூட்டி பிறகு 3 கழிச்சு அப்படி கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் மொத்த சுற்றளவே 600 மீட்டர் என்று கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு.
மொத்த சுற்றளவே 600 மீட்டர் என்று தெரியும். 600 மீட்டர் என்றால் 10 மீட்டருக்கு ஒரு அலங்கார விளக்கு. இங்க முடிவிடங்கள் சந்திக்குது, முடிவிடங்கள் ஒன்று சந்திக்கிறபடியால 60 இடைவெளி வரைக்குள்ளே 60 தூண்கள் வரும் என்று இலகுவாக காணலாம். இந்த மெதடுக்கு போக தேவையில்லை என்று சொன்னேன். நாங்க கழிக்காம விடையில அங்க தூண் அவர் சொல்லவே இல்லை. அவர் தந்தது முக்கோணத்தினுடைய ஒரு பக்க நீளம் 200 மீட்டர், 3 பக்கத்துக்கும் 10 மீட்டருக்கு ஒரு லைட் பூட்டுறோம், எத்தனை லைட் வேணும் என்று கேட்கிறேன். அப்ப நீங்கள் ஒரு பக்கத்துக்கான லைட் எத்தனை, அடுத்த பக்கத்துக்கான லைட் எத்தனை, அடுத்த பக்கத்துக்கான லைட் எத்தனை என்று கால்குலேட் பண்ணி கொண்டிருக்க அவசியம் இல்லை என்று தான் சொன்னேன். கால்குலேட் பண்ணா சரியா பண்ணணும். 21, மற்றதுக்கு 21, மற்றதுக்கு 21, 63, 3 மூலைகள் வருகிறபடியா 3 கழிக்க 60. இப்ப விட சரி. ஆனால் நாங்கள் இலகுவாக பார்க்கலாம். சுற்றளவு 600 மீட்டர், 10 மீட்டருக்கு ஒரு விளக்கு பொருத்த வேணும். 600 மீட்டருக்கும் 10 மீட்டருக்கு படி பார்த்தால் 60 இடைவெளி வரும். இங்கு முடிவிடங்கள் சந்திக்கிற வடிவத்தில் இருப்பதனால எக்ஸ்ட்ரா ஒன்று வராது. ஆகவே 60 என்று காணலாம் என்று சொன்னேன். முக்கோணையை கழிக்க வேணாம் என்று நான் சொல்லல பிள்ளை. சொல்ற விளக்குதா? ஓ, இங்க 10 மீட்டருக்கு ஒரு விளக்கு பொருத்தப்பட்டிருந்தால், இப்ப நான் சொல்லுகிற அறுகோணியில 10 மீட்டருக்கு ஒரு விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது என கருதி கொண்டால் இதனுடைய நீளம் என்ன? ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 10 மீட்டர், சாரி 60. கிரேட், சரிதானே? கிரேட், 60. ஒரு பக்க நீளம் 60. 6 பக்கங்களினுடைய நீளம் எவ்வளவு? சுற்றளவு எவ்வளவு? 360. அதுவும் விளங்குது, 360. அப்ப 10 மீட்டருக்கு ஒரு விளக்கு பொருத்தப்பட்டால் எத்தனை விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும்? 36. இப்ப விளங்குச்சுதா? கிளியரா? 36. 7 விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது. அப்ப 6 இடைவெளி தான் இருக்கும். 60 மீட்டர். 6 பக்கத்துக்கும் சேர்த்து 360 மீட்டர். அப்ப 360க்கு 10ஆல பிரித்தால் 36 முடிவிடங்கள் சந்திக்குது. அவர் சொன்ன தரவின்படி 7, நாங்கள் 6 பக்கத்துக்கும் 7 6 42, இதுல இருந்து 6 மூலைகள் இருக்கிறபடியா 6 கழிக்கிறோம். இப்ப தூண்களின் எண்ணிக்கை எத்தனை? 36. ரெண்டும் ஒன்றுதான், விஷயம் ஒன்றுதான். ஆனால் இப்ப சுற்றளவு எங்களுக்கு மீட்டர்ல தரப்படுமாக இருந்தால் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு எத்தனை தூண் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்க தேவை. சில வேளை ஒரு பக்கத்துல எத்தனை தூண் என்று தந்து போட்டு ஒரு பக்கத்தினுடைய நீளம் தருவாராக இருந்தால் நாங்கள் சுற்றளவை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இப்ப கிளியரா இந்த பகுதி பிள்ளைகளுக்கு? தெளிவுதானே? சரி, அப்போ இந்த பகுதியை நாங்கள் விடும். சரியா? அடுத்தது இந்த ஒரு சின்ன கணக்கு, பெரிய விஷயம் ஒன்று நான் சொல்லித்தர யோசிச்சு இருக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில அதை நான் ஓஃபில் வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லித்தர. ஒரு சதுரமுகி ஒன்றை நாங்கள் கீறுவோம். சதுரமுகி அல்லது கனவுரு ஒன்றை கீறுவோம். சரிதானே? கனவுரு பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு பெட்டி என இப்படி கீறுகிறது. ஒரு பெட்டி தான் கனவுரு. இப்படி இருக்கு. சரியா? இதுல இது கனவுருன்னா ஒரு பலகை இப்படி இருக்குது. ஒரு பலகை குத்தி கொண்டு இருக்குது. நாங்கள் இதுல சின்ன சதுரமுகிகள் வெட்டும். சின்ன சதுரமுகி ஒன்ற வெட்டுவார்.
இப்படி இருக்கு. சரிதானே? இப்ப ഇതിന്റെ ഉയരം 4 സെന്റിമീറ്റർ. ഇതിന്റെ ഉയരം 4 സെന്റിമീറ്റർ. അകലം 6 സെന്റിമീറ്റർ. മറ്റത് നീളം. നീളം എത്ര പോടുவோம்? 8 സെന്റിമീറ്റർ രണ്ട് പോടുவோமே. 8 സെന്റിമീറ്റർ. 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் ரெண்டு இருக்கு. இந்த இதுல காட்டி இருக்கிற தாயக்கட்டை மாதிரி சதுரமுகி இருக்கு தானே. சதுரமுகி என்றால் எல்லாம் ஒரே அளவு தானே சதுரம். என்ன அதனுடைய ஒரு பக்கத்தின் அளவு 2 சென்டிமீட்டர். அப்ப ഇതിന്റെ நீளம், அகலம், உயரம் எல்லாம் 2 சென்டிமீட்டராக இருக்கு. இந்த பலகை குத்தியில, பெரிய பலகை குத்தியில நாங்கள் இதுல காட்டி இருக்கிற மாதிரியான இதுல இருந்து இது மாதிரியான எத்தனை குட்டிகளை வெட்டி எடுக்கலாம்? எத்தனை குட்டிகள் வெட்டி எடுக்கலாம்? 24. 24 வெட்டி எடுக்கலாம். எப்படி பாக்குறீங்க? அது இந்த கனவரோட கனவளவு எடுக்கிறது சார். கனவளவை பெருக்கிறீங்க. அப்படியா? சரி. 192 சென்டிமீட்டர் கனம். 6 4 24 என்ன? ஆமாம் சார். 8 192 சென்டிமீட்டர் எவ்வளவு கனம். வருது? 192 190 சென்டிமீட்டர் கனம். வருது. 192 வருது. சிறிய சதுர்முகி தாயக்கட்டை அந்த குட்டியோட அளவு வந்து 8 சென்டிமீட்டர் கனம் வருது. 8 வருதா? இதை நீங்க பெருக்கிறீங்க. 8 6 மற்றது 4 இப்படி பெருக்கிறீங்க. என்ன பெருக்க எவ்வளவு வருது? 192 சென்டிமீட்டர். 192. ஆமா ஓம் சார். சரி. 192 கன சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது நீளம், அகலம், உயரம் அது 2 தர 2 தர 2 போடுறீங்க. அப்படியா? நீளம், அகலம், உயரம் 2 தர 2 தர 2 போடுறீங்க. இது எவ்வளவு வருது? 8 சென்டிமீட்டர். 8 கன சென்டிமீட்டர் ரெண்டு வருது. பிறகு 8ஆல பிரிக்கிறீங்க. அப்படியா? 2 2 16 3 மிச்சம் 32க்குள்ள எண்ணாங்க 32. சரி. இப்ப நான் இந்த இடத்தை திருப்பி உங்களுக்கு வேற ஒரு தகவலை சொல்லுறேன். சரியா? இந்த சிவப்பில் இருக்கிறது இப்படியே இருக்கட்டும் பிள்ளை. நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்ப நீளத்துல நான் திருப்பி எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. நீளம் 6 சென்டிமீட்டராக இருக்குது. நீளம் 6 சென்டிமீட்டராக இருக்குது. உயரம் 3 சென்டிமீட்டராக இருக்கு. உயரம் 3 சென்டிமீட்டர். சாரி, அகலத்தை 6 சென்டிமீட்டராகவே வச்சு கொள்வோமா? நீளம் 7 சென்டிமீட்டராக மாறும். 7 சென்டிமீட்டர். நான் இந்த ரெண்டையும் ஒன்றாக எழுதுகிற போது பிள்ளைகளை குழப்பம் வருதுன்னு நினைக்கிறேன். இதை அழைச்சி போட்டு பிறகு சொல்லி போட்டு அதை மாத்துறேன்னா சரி. இப்ப இவங்க சொன்ன மெதட் சரி பிள்ளைகள். இன்னும் ஒரு விதமாக இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல 2 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த விஷயத்தை சொல்லி போட்டு நான் பிள்ளைகளுக்கு வேறு ஒன்று விளங்கப்படுத்துறேன். 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா இந்த 8 நாங்கள் எத்தனையாக பிரிக்கலாம்? 2 4 6 8 எத்தனை பிரிக்கலாம்? 4ஆ பிரிக்கலாம். உயரம் 4 சென்டிமீட்டர் இருக்கிறபடியால அது பிழைச்சு போச்சு. உயரம் 4 சென்டிமீட்டராக இருக்கிறபடியால இப்படி 2 செட் வரும் இல்லையா? என்ன விளங்குதா? இப்படி போடலாம். 2 அடுக்கு வரும். 4 சென்டிமீட்டர் இருக்கிறபடியால 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரா குறுக்க வெட்டி விடுறோம். அதே போல அகலம் 6 சென்டிமீட்டர் இருக்கிறபடியால 3ஆ பிரிக்கலாம். குறுக்க இப்படி வெட்டலாம் இல்லையா?
குறுக்க இப்படி வெட்டலாம். அப்ப மேலே எப்படி வர போகுது? 3 ஆகட்டும். இப்படி வரும். அதே போல இது இப்படி போகும். சரிதானே? இப்படி போகும். இப்போ ஒரு அடுக்குல எத்தனை வரப்போகுது? 1 2 3 4, இங்கால 3, 3 12. 2 அடுக்குலையும் எத்தனை வரப்போகுது? 24. 24 வரப்போகுது. சரியா? இதை பிள்ளைகள் இலகுவாக செய்யறதுக்கு சொல்லித்தானே. இவ்வளவு நேரம் நாங்கள் படித்தது கணிதம். இவ்வளவு நேரமும் நீங்க படித்தது கணிதம். நான் இலகுவாக உங்களுக்கு இதை செய்யறதுக்கு சொல்லித்தாரன், கவனிங்கோ. இப்போ இதுல நீளம் 8, அகலம் 6, உயரம் 4. இப்படித்தானே இருக்கு. தர எல்லாம் போட வேணாம், அப்படியே விடுங்க. மற்றது இந்த நீளம் எவ்வளவு? 2. சரியா? அகலம் 2, உயரம் 2. இப்போ 8 2ஆல பிரிங்க, எவ்வளவு வரும்? 4. 4 வரும். 6 2ஆல பிரிங்க, எவ்வளவு வரும்? 3. 3. 4 2ஆல பிரிங்க, எத்தனை வரும்? 2. 2 வரும். பெருக்குங்க, எத்தனை வருது? 24. 24. இது எல்லாமே மிச்சம் இல்லாம கணக்கா செட் ஆகிட்டு. சரியா? இப்ப நான் இந்த பகுதி எல்லாத்தையும் அழிக்கிறேன். இப்ப சொல்லப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு அந்த பழைய குத்தியை மட்டும் வச்சுக்கொண்டு வேறு ஒரு தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த தூரம் எல்லாத்தையும் அழிக்கிறேன். இப்ப ഇതിന്റെ അകലം 9 സെന്റിമീറ്റർ, നീളം 13 സെന്റിമീറ്റർ, നീളം 13 സെന്റിമീറ്റർ, ഉയരം 5 സെന്റിമീറ്റർ. சரியா? உயரம் 5 சென்டிமீட்டர் ரெண்டு இருக்கு. இப்ப நீங்கள் அதை மேல நான் சொன்ன மாதிரியாக குத்திய வெட்ட போறீங்க. நான் மேல பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி தந்த, நான் எவ்வளவு அது இந்த அளவா இருந்தது? 2. சரியா? இதை கொஞ்சம் அளவை கூட்டுவோமா? அளவை கூட்டுவோம். 3 சென்டிமீட்டர் ஒரு பக்கத்தினுடைய நீளமாக வரப்போகுது. 3 சென்டிமீட்டர் ஒரு பக்கத்தின் நீளம். சரியா? இப்போ எப்படி கணக்கு செய்யுது? அகலம் சரி 3 துண்டு வரும். 3 சென்டிமீட்டர் வரைக்குள்ள அகலம் 3 துண்டு வரும். என்ன அப்படித்தானே? அகலம் 3 துண்டாக வெட்டலாம் பிள்ளைகளோ. அவ்வளவுங்களா சொல்றது? அகலத்தை 3 சென்டிமீட்டர் அகலம் உள்ளதாக 3 துண்டாக வெட்டலாம். நீளத்தை 3, 6, 9, 12 ரெண்டு போட்டு முடிய ஒரு 1 சென்டிமீட்டர் கீழம் மிச்சமா வெட்டி கழிக்க வேண்டி வரும். வெட்டி கழிக்க வேண்டி வருமல்லோ. இப்ப அதே போல உயரத்துல பாருங்க, 5 சென்டிமீட்டர் இருக்கு. நீங்கள் 3 சென்டிமீட்டர் உயரத்தை மேலே இருந்து கழிச்சு எடுத்தீங்கன்னா கீழே 2 சென்டிமீட்டர் வெட்டி கழிக்க வேண்டி வரும். விளங்குதா இந்த கதை? எங்களுக்கு 3 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடையது தான் எங்களுக்கு வேணும். அப்ப இந்த நேரத்துல நீங்கள் மொத்தமாக இதனுடைய கனவளவை கண்டு அதை இந்த கனவளவால பிரிச்சு எத்தனை முழுமையான முறைகள் வருது என்று கண்டு அப்படியெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. சரிதானே?
நீளம் 13 என்று சொன்னான். அகலம் எத்தனை வருது என்று சொன்னாங்க? 9. 9 சென்டிமீட்டர். 9 அகலம் நீளம் 13, உயரம் 5. 5 சென்டிமீட்டர் வருது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் 13 நீளம், அகலம் 9, உயரம் 5. இப்ப தந்த அளவால பிரிக்க வேணும். 3 3 3. சரியா? நீளப்பாட்டுக்கு எத்தனை வெட்டலாம்? 4 தான் வெட்டலாம். ஒன்று மிச்சம் வரும். அதை பிரிக்காத நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீளப்பாட்டுக்கு 4 வெட்டு வெட்டலாம். அகலப்பாட்டுக்கு 3 வெட்டு வெட்டலாம். உயர பக்கத்துக்கு 1 வெட்டு தான் வெட்டலாம். விளங்குதா சொல்றது? இதுல 1 சென்டிமீட்டர் வெட்டி களி வெட்டு போயிடும் பிள்ளைகள். மிச்சம் 4 துண்டு வரும் உங்களுக்கு. சரியா? இந்த பக்கத்துக்கு 3 துண்டு வெட்டலாம். 12 துண்டு மட்டும்தான் வரும். ஒரு செட் தான் வெட்டலாம். கீழால ஒரு பெரிய துண்டு வெட்டி கழிவிடுமே தவிர அது பிரயோசனப்படுமோ? இல்ல. இல்ல. விளங்குதா? இப்படி ஒரு துண்டு இதுல இருந்து இப்படி வெட்டி ஒரு துண்டு இந்த இந்த எல் ஷேப்ல வருகிற இந்த துண்டு அப்படியே வெட்டி கழிப்படும். இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி கொண்டு தேவையில்லை. இந்த கீழே பேருக்கு எவ்வளவு வருது? 4 12 12 இப்படி தந்தால் கண்டுபிடிக்க இயலுமா? விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஆம் சார். என்னடா விளங்குதா? ஆம் சார். சார் அந்த மற்ற கீழங்கள் வந்து தவிர்க்கப்படும் அப்படியா சார்? விளங்கலையம்மா? மற்ற கீழங்கள் அந்த 1 சென்டிமீட்டருக்குரியதும் 2 சென்டிமீட்டருக்குரியதும் வந்து தவிர்க்கப்படும் அப்படியா? ஓ, அது அகற்றப்படும். அதை வச்சுக்கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆக்கையில அதை நாங்கள் ஓகே சார். ஓகே. வெட்ட வேண்டியது 3 சென்டிமீட்டர்ல அதை பெற வேணும். அப்ப இப்படி பிரிச்சிங்கன்னா சரி. என்ன பெருக்கி அது இந்த கனவளவெல்லாம் கண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை பிள்ளைகள். இதுதான் இருக்கிறதுக்குள்ள ஈஸி மெத்தட். சரியா? சரி, இன்னும் இருக்கிற 7 நிமிஷத்துல நான் இன்னும் ஒரு மெத்தட் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துட்டு போவோம். இப்ப இப்படி ஒரு செவ்வக கடதாசி இருக்கு. இப்படி ஒரு செவ்வக கடதாசி இருக்குது. இதுகின்ற நீளம் 17 சென்டிமீட்டர், அகலம் 13 சென்டிமீட்டர். அகலம் 13 சென்டிமீட்டர். இப்ப நீங்கள் 4 சென்டிமீட்டர் விட்டமுடைய வட்டம் ஒன்றை வெட்ட போறீங்க, அல்லது 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் எப்படி வேணுமென்றாலும் தரலாம். 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் கொண்ட வெட்ட போறீங்க. இந்த கடதாசியில இருந்து இப்படி எத்தனை வட்டங்களை வெட்டலாம்? 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய எத்தனை வட்டங்களை வெட்டலாம்? எப்படி கணிக்கிறது? 12 சார். 12. கிரேட். சரியா? எப்படி பார்க்க போறீங்க என்றால் 6 2 சென்டிமீட்டர் விட்டம் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். அதாவது 4 சென்டிமீட்டர் என்று பார்க்கறது பிள்ளைகள் இப்படி பார்த்தாலும் 4, இப்படி பார்த்தாலும் 4, இப்படி பார்த்தாலும் 4, இப்படி பார்த்தாலும் 4 வரும் இல்லையா? அப்போ ஒரு வட்டத்தை வெட்டுறதுக்கு எங்களுக்கு 4 சென்டிமீட்டர் நீளமான சதுரம் தேவைப்படும். அதுல வெட்டைக்குள்ள இப்படி இந்த மூலைகள் கொஞ்சம் இல்லாம போகும், அது வேற. என்ன, மூலைகள் கொஞ்சம் கழிவிடும். ஆனால் 4 சென்டிமீட்டர் சதுரம் இருந்தால் தான் ஒரு வட்டம் வெட்டல். அது புரியுது தானே? அப்ப இந்த 17 சென்டிமீட்டர் வரைக்குள்ள எத்தனை சதுரங்களை அப்படி நீங்கள் உண்டாக்கி கொள்ளலாம்? 4 சதுரங்களை உண்டாக்கலாம் இல்லையா? இப்படி 4 சதுரங்களை உண்டாக்கலாம், ஒன்று வெட்டுப்படும். அதே போல கீழே வரைக்குள்ள 3 சதுரங்களை தான் உண்டாக்கி கொள்ள இயலும்.
1 சென்டிமீட்டர் கழிவு. இப்படி இந்த கரையால் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கத்தால் 1 சென்டிமீட்டர், இந்த பகுதி வேஸ்டா போகும். சரி, அப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், வட்டம் என்று தரப்பட்டால் இதுல எத்தனை நாள் இருக்குது? சரியா? 17 சென்டிமீட்டர் இருக்குது, 13 சென்டிமீட்டர் இருக்கு. இதுக்குள்ள 4ஆல பிரிக்கிறோம். 4, இங்கேயும் 4ஆல பிரிக்கும். 4 பிரிச்சோம்னா 4 முறை. ஒன்று மிச்சம் பெறும், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. 4 முறை. இங்க 13 4ஆல பிரிக்கிறோம், 3 முறை வரும். ஒன்று மிச்சம் பெறும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாம் 12 வட்டங்களை வெட்டி கொள்ள முடியும். இன்னைக்கு பேசின விடயங்கள் எல்லாம் விளங்கிச்சுதா? லைட் போட்டுறது அந்த மாதிரி 5 பக்கம் 6 பக்கம் 4 பக்கம் 3 பக்கம் வந்தால் எண்ணிக்கை தந்தால் மூளைகளை கழிக்கிறது, அதுபோல கனவுருவில் இருந்து சதுரமுகிகளை உருவாக்கி கொள்வது, அதுபோல இந்த செவ்வகத்தில் இருந்து வட்டங்களை வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்குது. ஆர்வமுடையவர்கள் சின்ன பிள்ளைகளுடைய வீடியோக்களை எடுத்து படித்து கொள்ள இயலும். புலமை பரிசில் பரீட்சைக்கு சில ஆசிரியர்கள் கற்பித்த வீடியோக்களில் இது இருக்கும். சில பேர் அதை கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை கண்டு கூட விளங்கப்படுத்துவாங்க. நேரம் கிடைக்கிற போது அதை பார்த்து கொள்ளுங்க. அதில் ஒரு நட்டமும் வரா. சரிதானே? புலமை பரிசில் பிள்ளைகளுக்கு எங்களுடைய பரீட்சைக்கு சமமான வினாக்கள் எல்லாம் வாரது சரியான கஷ்டம். ஸ்காலர்ஷிப்பு எல்லாரும் படிப்பிக்கவும் இல்லாது, படிக்கவும் இல்லாது, சரியான கஷ்டம் அது. அது மாதிரியானதை முடிஞ்சா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் நாளைக்கும் சந்திப்போம். சரிதானே? அப்போ இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். திரும்ப திரும்ப படித்து கொள்ளுங்கோ. பரீட்சையில் 90 புள்ளி 100 புள்ளி எடுக்கக்கூடிய மாதிரி தேடி தேடி படியுங்கோ. நான் படிப்பிக்கிறத விடவும் நீங்கள் ஐக்யூ வீடியோக்கள் தேடி எடுத்து படிக்கலாம். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் நீங்கள் சாதாரணமாக கனவுரு, செவ்வகம், வயது கணக்கு, இந்த மாதிரியாக கணக்குகள் அடித்து தேடினீங்கன்னா யூடியூப்ல நிறைய கிடக்குது. சில பேர் கொஞ்சம் ரஃப் மெத்தட்ல படிப்பிக்கணும், சில பேர் ஈஸி மெத்தட்ல படிப்பிக்கணும். படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிற பிள்ளைகள் கண்டதும் கற்று இந்த பரீட்சையில சித்தி பெறுகிற வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு நாளைக்கு 1 மணித்தியால படித்து கொண்டிருக்கிறது. மிச்சம் 23 மணித்தியாலம் உங்களை தேடுவதற்கு தூண்டுறதுக்கே தவிர 1 மணித்தியாலம் படிச்சுட்டு போய் நித்திர கொண்டால் வெற்றி என்று யோசிக்க கூடாது. இப்படி சின்ன சின்ன விடயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி ஸ்காலர்ஷிப்ல விளங்கப்படுத்துவாங்க. அப்போ உங்களை விட அவங்க சின்ன ஆக்கிறபடியே இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்துவாங்க. சரிதானே? நானும் இயலுமானால் அவ்வாறு இருக்கக்கூடிய காணொளிகள் தேடி எடுத்து குரூப்ல போடுவேன். பயன்படுத்தி கொள்ளுங்கோ. நாங்களும் தொடர்ந்து படிப்போம். அந்த மாதிரியான காணொளிகளையும் நான் தேடி எடுத்து பிள்ளைகளுக்கு பகிர்கிறேன். ஏற்கனவே மொழி தொடர்பாக பகிரப்பட்ட காணொளிகள் அனாதையாக கிடக்குது. பெரும்பாலான ஆக்கள் அதை படிக்க இல்லை. அதில் எத்தனை பேர் பிளே பண்ணின வேண்டும் பார்த்தா மிக சொற்பமான ஆக்களுக்கு தான் பிளே காட்டுது. சீன் இருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்க இல்லை. அப்போ இந்த பிளே பண்ணி பாருங்கோ. மொழியறிவை கையை விடக்கூடாது. அது கட்டாயம். அந்த இலக்கண பகுதிகளுக்குள்ள நிறைய கேள்விகள் வருது. அதுபோல ஐக்கியூ சம்பந்தமான வீடியோக்களும் போடுகிறேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு தெரியும். வேற படிக்கிற பிள்ளைகள் ஏஎல் படிக்கிறார்கள் இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி படிக்கிறார்கள் இருக்கிறாங்க, குடும்பத்துக்காக வேலைக்கு போகிற, நாங்கள் உழைச்சாதான் குடும்பத்துக்கு அன்றாட வாழ்க்கை போகும் என்று கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ அதை தாண்டி நீ இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு படிநிலை மேலே போய் நல்ல இடத்துக்கு போக வேணும். கௌரவமான ஒரு தொழில் வாய்ப்பு. நீயாக பரீட்சை எழுதினா எந்த அரசியல்வாதியையும் பிடிக்கல, யார்கிட்டையும் கையேந்தையில, யாரும் உனக்கு பிச்சை போடையில, நீயாக உழைத்து பெற்ற பதவி என்ற ஒரு பெரிய கண்ணியத்தோட அரசாங்க சேவைக்கு போகலாம். அடுத்து வருகிற 10 ஆண்டுகளுக்கு அரசாங்க சேவையில வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கவே தேவையில்லை. சர்வதேச நாணய நிதியம் IMF-னுடைய கட்டுப்பாடு அப்படி இருக்குது. இலங்கையில் ஏற்கனவே அரசாங்க சேவையில மிக ஆளணி இருக்கு, நிறைய பேர் தேவையில்லாமல் இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மேலதிகமாக ஆளணி இருக்கிற போதும் இப்போது அரசாங்கம் எடுக்கிறது சில அரசியல் நோக்கங்களுக்காக. அடுத்து வருகிற மாகாண சபை தேர்தல் போன்றவற்றுக்காக. அந்த தேர்தலும் முடிவடைந்தால் அடுத்த 4-5 வருடங்களுக்கு தேர்தல்கள் எதுவும் இருக்காது. அதற்குள்ளே ஆட்சேர்ப்புக்கான வாய்ப்புகளும் குறைவு. இதில் பல பேர் 30 வயதை கடந்துருவீங்க. அதுக்கு பிறகு பரீட்சைக்கு எப்போது ஆட்சேர்ப்பு செய்வார்கள் என்று சொல்லிடாது. இது கிட்டத்தட்ட கடைசி பஸ். இதில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிடுங்கோ, கையை விட்டுறாதீங்கோ.
இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கடந்து நான் இப்போது சொன்ன இந்த வார்த்தைகளை நினைச்சு வேதனைப்படுகிறதால எந்த பயனும் உங்களுக்கு வரப்போவது இல்லை. இது ஏன் ரெக்கார்டிங்கில் சொல்லுகிறேன்னா இதுக்கு பிறகு பார்க்குறவனுக்கும் போய் செய்ய வேணும் என்பதா. சரி, நல்லது பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் இன்றைய பொழுது நேற்றிலும் பார்க்க பயனுள்ளதாக கழிஞ்சிருக்குது. இன்னும் புதிய புதிய விடயங்களோட நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரப்படி படித்து கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு நாளும் படித்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். சனி ஞாயிறு தினங்களையும் நாங்கள் படிக்கிறதை பற்றி யோசிப்போம். சரி, நல்லது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். திரும்ப சந்திக்கிற போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். கவனமாக படிங்கோ, ஊக்கமிடுங்கோ, வெற்றி வசமாகும். பாய் பாய், குட் நைட்.